ஒரு அமைச்சருடைய பையன் இங்கிலீஷும் பிரெஞ்சும் படிக்கிறாரு, இன்னொருடைய அமைச்சருடைய பையன் இங்கிலீஷும் ஸ்பானிஷும் படிக்கிறாரு. ரெண்டு அமைச்சர் பையங்களை யாராவது ஒருத்தர் தமிழ் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னு இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றது தமிழ்நாட்டுல மட்டும் எதிர்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன விவாதிக்கணும்ங்கிறத அவங்க தீர்மானிக்கிறாங்க. திமுகவுடைய ராஜேந்திரத்தை கரைச்சு குடிச்ச அந்த ராஜேந்திரத்தை வேற யாருமே அதை பிடிக்கவே இல்லை. தமிழ்னு சொல்லிட்டு இருக்கோமே, 47,000 பேர் 10ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிருக்காங்களே ஐயா. இதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு அமைச்சருடைய பையன் இங்கிலீஷும் பிரெஞ்சும் படிக்கிறாரு, இன்னொருடைய அமைச்சருடைய பையன் இங்கிலீஷும் ஸ்பானிஷும் படிக்கிறாரு. ரெண்டு அமைச்சர் பையங்களை யாராவது ஒருத்தர் தமிழ் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வந்துரும் நினைக்கிறேன். ஃபன் அப்பா 47,000 பேருங்கிறது எத்தனை பேர்லன்னு பார்க்கும். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேல வந்து 10th எழுதுறாங்க. இஃப் ஐ எம் நாட் ராங் 12 லட்சம் பேர் கிட்ட வந்து எழுதுறாங்க. அதுல ஒரு 47,000ங்கிறது ஒரு ரொம்ப குறைவான அமௌண்ட் தான். அதையும் சரி பண்றதுக்கு பாக்குறோம். இப்ப ஆஃப்லேட்டா அமைச்சர் மாஜி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களா இருக்காங்க. அவரு எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்த போதுதான் அது பெரிய ரிஃபார்ம் நடந்தது. இப்ப அரசியல் கட்சிகளுக்குள்ள போட்டி வேற வந்துருச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரியே 10th ரிசல்ட் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதிகமான ஒரு பாஸ் பர்சன்டேஜ் யார் ஆட்சியில வந்துச்சு? அதிமுக ஆட்சியில் 96% தான், திமுக ஆட்சியில் 97% அப்படின்றாங்க. இதுல என்னங்க சதவீதம் போட்டு வச்சிட்டு இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி போய் நிக்குது. பட் அப்கோர்ஸ் இது வந்து நம்ம அரசு பள்ளிக்கூடங்கள்ல கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கு நிறைய செய்யணும். முதல்ல இந்த ஆசிரியர் மாணவனை அடிச்சுட்டாருன்னு இந்த தலைப்பு செய்தி போட்டு அதை பிளாஷ் நியூஸ் போட்டு அவர் வந்து ஒரு கொலை குற்றவாளி மாதிரி காட்டி இவர் தான் அந்த அடித்த ஆசிரியர் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் ஒரு செய்தியாளனா அது தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து சீசன் ஜேர்னலிஸ்டா இருக்கிறதுனாலதான் எனக்கு இந்த உங்க மேல ஒரு சிறு வருத்தம் என்னன்னா, எல்லா பத்திரிகைகளுமே இல்ல எத்தனை பத்திரிகைகளுமே வந்து விஜயோட ஓட் பேங்க் என்னன்னு தெரியாம, அவருக்குன்னு ரசிகர் மன்றம் அதிக அளவுல இருக்கலாம், அவர் நிறைய சம்பளம் வாங்கலாம், அதனால அவருக்கு கூட்டம் சேரலாம், அதையே ஒரு ஓட் பேங்க் இருக்கும்னு நினைச்சு அவர் கண்டிப்பா ஒரு 3-4% இருக்கலாம். பட் நீங்களுமே அதை கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கடி பேசி அவர் கொஞ்சம் ஹைப் கொடுக்குறீங்களோன்னு எனக்கு தோணுது. அவர் ஏதாவது ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஈவன் இந்த ஈரோட்ல வந்து ஏதோ கொஞ்சம் வாங்கியிருந்தா கூட ஒரு ஐடியா. நான் ஹைப் கொடுத்தோன்னே நீங்க எல்லாம் போய் ஓட்டு போட்டுருவீங்க. அப்படி கிடையாது ஐயா. இல்ல, நான் இது வரைக்கும் அதிகமா ஹைப் கொடுத்தது எங்க அண்ணன் ஜி.கே. வாசனுக்கு தான். இல்ல அது தெரியல. நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன், அவரை மாதிரி அதிர்ந்து பேசாத, கெட்ட வார்த்தை பேசாத, திட்டாத, வந்து பாருன்னு சொல்லாத, அப்படியே பாலிடிக்ஸ் பண்ணாத. நீங்க படக்குன்னு தெரியும் பாண்டேவே ஜி.கே. வாசன் சொல்லிட்டாரு, ஏன் ஓட்டு அவருக்கு தான் போட்டீங்களா? சார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம 2 பேரும் யாருன்னு உலகத்துக்கு தெரியும். இடஒதுக்கீடு இல்லாத இந்தியா வளருமா? நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகளுக்கு அக்கௌண்டபிலிட்டி என்று ஒன்று வருமா? இடஒதுக்கீடு இல்லாத இந்தியா கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் கிடையாது. இடஒதுக்கீடை நீங்க அப்படி அகற்ற முடியாது. இடஒதுக்கீடு யாருக்கு என்பதுல ஒரு கவனம் வேணும். தேவையான சரியான கிராமப்புற ஏழைகளுக்கு போய் சேர்கிறதா, அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு போய் சேர்கிறதா அப்படிங்கிறதா நம்ம கிளாசிஃபை பண்ண முடியுமே தவிர இடஒதுக்கீடு ஒதுக்க முடியாது, இடஒதுக்கீடு தவிர்க்க முடியாது. யாருமே அப்படி ஒரு முயற்சியில இல்ல. இடஒதுக்கீடு தேவை, சரியான நபர்களுக்கு தேவை. சார் முன்னாடி நீங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க, இந்து சமய அறநிலையத்துறையை கலைக்கணும். கலைச்சிடலாம், ஆனா கலைச்சிட்டு கோயிலை யார்கிட்ட கொடுக்கறது, யார் நிர்வாகம் பண்ணுவான்னு நீங்க கேட்டீங்க. ஆனா இப்ப இவரு பிஜேபி தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு நீங்க அந்த முடிவை மாத்திக்கிறீங்களா சார்? என்னுடைய பார்வைகள் எதுவுமே பிஜேபி மாநில தலைவரா யார் வந்திருக்காங்கிறத பார்த்து இல்லை. என்னுடைய கேள்வி வந்து அப்படியே இருக்கு, அதற்கான பதில் இன்னும் கிடைக்கல. தமிழ்நாடு முழுக்க நீங்க வந்து அறநிலையத்துறையை கலைச்சிருங்க, யார்கிட்ட கொடுப்பீங்கிற கேள்விக்கு பதில் வரும். கபாலீஸ்வரர் கோயில் யாருக்கு போகும்? ஸ்ரீரங்கம் கோயில் யாருக்கு போகும்? யார் அதை பண்ணுவோம்? ட்ரஸ்டிகளுக்கு கொடுக்கலாம். சாணக்கியா கொடுத்துருவா, ரைட். ட்ரஸ்டிகளுக்கு கொடுக்கலாம். அந்த ட்ரஸ்டிகள் யார்? இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, நிர்வாகத்தை சீர்திருத்த முயற்சி. தமிழ்நாட்டு அரசு சரியில்லை, ஆட்சி சரியில்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர அரசியலே கூடாது, அரசியல்வாதிகளே கூடாது அப்படின்னு சர்வாதிகாரம் எவ்வளவோ தேவலாம். எமர்ஜென்சி காலத்துல ட்ரெயின் கரெக்டா வந்துட்டு இருந்தது தெரியுமோ அப்படின்னு சொல்லக்கூடாது. எமர்ஜென்சி காலத்துல ட்ரெயின் மட்டும் வந்தது இல்ல, நீங்க எத்தனை புள்ள பத்துக்கணுங்கிற வரைக்கும் அவங்க தீர்மானிச்சாங்க, மறந்துடக்கூடாது. சோ அப்படிப்பட்ட விஷயத்துக்கு கொஞ்சம் கனவுல வச்சுக்கணும். அப்ப நம்ம வந்து இருக்கிறத அறநிலையத்துறை சரியில்லைன்னா அதை சரி பண்றதுக்கான வழியை பார்க்கணும். ஒட்டுக்க காலி பண்ணி போறல, அதற்கான காலம் வரலாம். முதல்ல இது சரி பண்ண பிறகு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய கடமை வந்து அறநிலையத்துறை சரி பண்றது. அப்புறம் அறநிலையத்துறை வேண்டாமா இல்லையாங்க அப்புறம் பண்ணுவோம்.